டிஎம்கே கொத்தடிமைகளா, நீங்க போய் ஒவ்வொரு பீஸ் கட்டையா புடுங்கிட்டு இருங்க. கூடிய சீக்கிரம் எங்க அண்ணன் விஜய் அவர்கள் டிஎம்கேவோட மொத்த பீசி புடுங்க போறாரு. மக்களே, டிஎம்கே திருட்டு திமுகவோட வீடியோ லீக் ஆயிருக்கு, பாத்துட்டு வாங்களேன். வந்து திருடு போயிருக்கு. எப்ப தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் இல்ல. இந்த நியூஸ் வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. அதாவது சும்மாலாம் வரலடா திமுக காரன், ஒவ்வொரு பீஸ் கட்டையும் திருடி தாண்டா இந்த ஹைட்டுக்கு வந்திருக்கான்றதுக்கு இதான் ஒரு எக்ஸாம்பிள். தலைவர் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி தானே இருப்பான். இவங்களோட ஜென்சி டிஎம்கேலாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்களா, அதெல்லாம் ஏன் இப்பதானே புரியுது. சின்ன பசங்க, அதாவது 19 வயசு பசங்க 20 வயசு பசங்களை வச்சுட்டு சென்னையில முக்கியமான பகுதியிலலாம் போயிட்டு பீஸ் கட்டையை புடுங்கிருங்கப்பான்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களும் போய் புடுங்கிட்டு வந்துடுறாங்க. இதனால என்ன அவங்களுக்கு யூஸ்னா, எதனால இதெல்லாம் பண்றாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். என்ன அவங்களுக்கு யூஸ் மெயினா பாத்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து கெட்ட பேர் வரணும், டிவிக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணும், மக்கள்ன்ற போர்வையில மக்கள் எல்லாம் தூண்டி விட்டு நைட்டு நேரம் போய் போராடணும். இந்த மாதிரி பிரஸுக்கு சன் நியூஸ்காரன் விலைக்கு பிடிச்சிட்டு வந்துருவான், கேமராவை தூக்கிட்டு அவனுக்கு பேட்டி கொடுக்க வைக்கணும். மக்கள்ன்ற போர்வையில வந்துட்டு சிஎம் சார் என்ன சார் நைட்ல கரண்ட் இல்ல, உங்களை நம்பி தானே பெரம்பூர்ல ஓட்டு போட்டோம் அப்படின்னு பேச வைக்கணும். இப்போ ஸ்டாலின் சார் கொளத்தூர்லயே அப்படிதான், இப்படி ஒரு தலைவரை மிஸ் பண்ண வச்சிட்டோன்னு மக்களை பேச வைக்கணும். ஸ்டாலின் அங்கிள், சின்னவரே, பவளவிழா பாப்பா, இன்னும் மக்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டீங்க? உங்க சீக்ரெட் ஃப்ரெண்டு எடப்பாடி நினைச்சிட்டீங்களா? காலில் போய் பம்பிட்டு போறதுக்கு உங்க காலை வாரி தூக்கி எறிஞ்சாங்க பாத்தீங்களா? 70 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சுல மயிரே போச்சு. வண்டாரா மக்கள் ஆட்சி கொடுக்க தளபதினு உட்கார வச்சிருக்காங்க. மக்களுக்கு தெரியும் எது உண்மைன்ட்டு. அண்ணன் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொன்னாரு, இந்த மாதிரி மின் உற்பத்தியில எல்லாம் வந்து போதுமான அளவு இருக்கு, இதுல பிரச்சனையே இல்லை, இது வேற ஒண்ணு நடக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கும் வந்திருக்கு, நாங்க போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க, கூடிய சீக்கிரம் உண்மைகள் வெளியே வரும், உள்ள போவாங்க. இப்பவே 2 பேர் கைது பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது வேற மாதிரி ஒரு சம்பவம் ஆகும் பாருங்களேன். நீங்க பீஸ் கட்ட புடுங்கிட்டே இருங்க, மக்கள் உங்க பீஸ புடுங்கி அனுப்ப போறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது ஸ்டாலின் அங்கிள். நன்றி.